தலைவா, நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பாட்டிலையும் திறக்கல, வாயையும் திறக்கல. ஏன் தலைவா? பெருசு, நான் என்னோட மனசை திறக்க போறேன்டா. கவிஞர் ஒரு பாட்டுல சொன்னாரு, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலேன்னு. இந்த காத்து இருக்கு பாரு, அது தென்றல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையை அப்படியே சீவி விடுதுடா. அதுவே சூழ்நிலை காரணமா புயல்ங்கிற பேரோட வீசக்குள்ள பூவோட தலையையே சீவிடுதுடா. அது மாதிரி என்னோட மனசு இப்ப தென்றலா இல்லடா, புயலாயிடுச்சு. என்ன தலைவா, இன்னைக்கு ஏதோ பேசுறீங்க. உங்க மனசுல பாரம் அதிகமாச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் இறக்குவீங்க. இல்லடா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இந்த குடிய பத்தி மட்டும் நினைக்கக்குள்ள நான் இத சொர்க்கமா நினைச்சேன்டா. ஆனா இப்போ என் பொண்டாட்டி, என் புள்ள குட்டி அப்படின்னு நான் குடிய பத்தி நினைக்கக்குள்ள இது எனக்கு நரகமா தெரியுதுடா. விஷம் இருக்குல்ல, அதத்தான் வீட்டுல இருக்கிற குடத்து தண்ணியில கலந்துட்டா அது அவன் வீட்டை மட்டும்தான் அழிக்கும். அதுவே ஊர்ல இருக்கிற குளத்து தண்ணியில கலந்துட்டா அது ஊரையே அழிச்சிடும். அது மாதிரி நான் கெட்டு போயிட்டதுக்காக நான் வருத்தப்படலடா. ஆனா என்ன சுத்தி இருந்த உங்களையெல்லாம் நான் கெடுத்துட்டேன் பாரு, அதுக்காக தான்டா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சரிடா, நேரம் ஆகுது. நீங்க காலாகாலத்துல எல்லாம் வீட்டுக்கு புறப்பட்டு போங்கடா. என்ன புதுசா இருக்குது? எங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்க வரலையா தலைவா? பெருசு, முக்கியமா நான் ஒரு இடத்துக்கு நான் தனியா போன்றிருக்கடா. நீங்களாம் வீட்டுக்கு போங்கடா. ஏன் தலைவா எங்களை விட்டுட்டு போறீங்களா? ஏய், உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய இடமா இருந்தா நான் விட்டுரு போவானடா. சில இடங்களுக்கு தலைவன் தனியா தாண்டா போக வேண்டியது. உண்மைதான் தலைவா, உண்மைதான். போயிட்டு வாங்க. நீங்க நல்லா இருக்கணும், போங்கடா. இந்த நாட்டுல சாராயம் ஆறா ஓடுது. அதனாலதான் தாய்மார்களோட கண்கள்ல கண்ணீர் கூட ஆறா ஓடுது. எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. கஷ்டங்கள்லாம் தாங்கிக்கிறதுக்கு பொம்பளைங்க இதயம் முடியல. இந்த மாதிரி கன்றாவெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறதுதான் நீங்க ஏற்கனவே கல்லாயிட்டீங்க. மகாத்மா காந்திஜிக்கு ஜே ஜேன்னு சொன்ன இந்த நாட்டுல அவன் இன்னைக்கு ஜே ஜேன்னு சொல்லி இதை சாப்பிடுறான். நீங்க எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுனாலயோ என்னவோ தெரியல, அவன் இன்னைக்கு சுதந்திரமா இதை சாப்பிடுறான். மொத்தத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க குடிசைகள்ல விளக்கு எரியணுறதுக்காகதான் மது விளக்கு வேணும். நீங்க நாங்க விளக்க மறந்துட்டோம். அதனாலதான் எங்க குடிசைங்கள விளக்கெல்லாம் எரியறதில்ல. மாறா இந்த சாராயத்தால எங்க வயிறு எரியுது. இத குடிக்கிறோமேங்கிறத நினைச்சு எங்க பொண்டாட்டி புள்ள குட்டி வயிறு எரியுது. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு. அவன் கையில கிளாஸ். காலம் வரைக்கும் நான் பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக வாழ்ந்தனோ இல்லையோ, இதுக்காகவே வாழ்ந்துட்டேன். நான் திரும்பணும்னு நினைச்ச என்னால முடியல. நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டனோ இல்லையோ, வருந்த ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் கடைசியா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் சாவ கூட ஒரு பெரிய ரசிகன். கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சாவணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மருந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல கூட நான் ரொம்ப நாட்டுப்பட்டுருவேன். இங்கிலீஷ் மருந்து வாங்கல, சித்த மருந்து. என்ன, பி இண்டியன் பை இண்டியன் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக. இந்த சின்ன தம்பியோட வாழ்க்கையை பார்த்து இந்த நாட்டுல இருக்கிற கோடிக்கணக்கான குடிகாரன் திருந்துறானோ இல்லையோ, ஒரு 4 குடிகாரன் திருந்தினான்னா அதுதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி. இது சத்தியம் காந்தி, சத்தியம். பள்ளி, எனக்காக உன் கல்யாண பட்டு புடவை இருக்கு பாரு, அதை எடுத்து கட்டிக்கிட்டு உனக்கு பிடிச்ச மல்லிகை போயிட்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வாயேன்.
என்னையா ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணும் இல்லடி. நாளைக்கு இதை விட்டு பிரிய போறேன் பாரு. அதுக்கான துக்கத்தை இன்னைக்கு அனுசரிச்சுக்கிறேன். நீ போய் சேலையை கட்டிட்டு வா. ஏண்டா மோன பசிக்குதாடா? ஆமாப்பா. கவலைப்படாத. என் பிள்ளைங்க நீங்க வயிறார சந்தோஷமா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் பிரியாணி விட்டு வந்திருக்கேன். பிரிச்சு சாப்பிட்டேன். கண்ணே இதப்பா உனக்கு பிஸ்கட் ராஜா இந்த வாங்கிக்க. இந்த நாட்டுல பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி செஞ்ச புண்ணியத்தை கூட கேழை விட்டு புள்ள குட்டி செய்யல. ஏன்னா பணக்காரன் விட்டு நாய்க்குட்டி விதவிதமா பிஸ்கட் சாப்பிடுது. நீ பிஸ்கட் சாப்பிடுற கண்ணா. நீங்க சந்தோஷமா நீ சாப்பிடணும். அதை நான் பார்க்கணும். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி எனக்கு இப்பதான் என் பிள்ளைங்க மேல பாசமே வருது. சாப்பிடுற கண்ணா. கண்டா ராஜா உங்க அப்பா நான் உனக்கு பிடிக்கலடா கண்ணா. என் கண்ணு என் வயிறண்டா. ஒண்ணு குடுறா. இன்னொன்றா ராஜா. இன்னொன்னுடா. கண்ணா நீ வாடா. நீ சாப்பிடுமா. என்னையா அப்படி பாக்குற? வள்ளி இந்த புடவையில நீ ரொம்ப ஷோக்கா இருக்குடி. என் கண்ணே பட்டாலும் பட்டும் போல இருக்கு. என்னமோ உன்னை இந்த கோலத்துல பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்துட்டேன்டி. ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு உனக்கு என்னையா ஆச்சு? வந்ததும் பட்டுப்புடவை கட்டி சொன்ன, மல்லிப்பூ வச்சுக்க சொன்ன. பொட்டு கூட வச்சுக்க சொல்ல போறேன்டி. உனக்காக மாரியம் கோயிலுக்கு போய் மெனக்கட்டு குங்குமம் கொண்டு வந்திருக்கேன்டி. உன் கையால நீயே வச்சு விடையா? வள்ளி நான் ரொம்ப நிதானம் தவறி போயிருக்கேன்டி. என் கையால பொட்டு வச்சு அது அலங்கோலம் ஆயிடும். வேணாம் நீயே வச்சுக்க. என்னையா பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுற? உன் மனசுல என்னதாயா இருக்கு? என் மனசுல ஒண்ணும் இல்லையே. என் மாடல சோப்பன். வள்ளி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு விதத்துல சந்தோஷமான நாள், ஒரு விதத்துல துக்ககரமான நாள். என்ன என் பொண்டாட்டி புள்ள குட்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் இந்த தண்ணியை விட போறேன்னு அது சந்தோஷமான விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அளவுக்கு அதிகமா நேசிச்ச இதை நாளைக்கு நான் விட போறேன் பாரு, அது துக்ககரமான விஷயம். எப்படியோ துக்கத்தையும் சந்தோஷத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டாட போறேன். நீ நாளையில இருந்து குடிக்க போறது இல்லைன்னு கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா? நீ சந்தோஷமா இருக்கிற இந்த வேலையில உன்கிட்ட ஒரு சத்தியம் ஒண்ணு கேட்பேன். எனக்காக செஞ்சு தருவியா? நீ என்ன கேட்டாலும் செய்வேன். நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னு வச்சுக்க. அப்படி என்ன பேசுற? நெருப்புனா என்ன வாய சுற்றுமாடி? சாவன என்ன கிட்ட ஓடி வந்துருமா? எனக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டி. ஐ எம் ஸ்ட்ராங். உனக்கே தெரியுமில்ல ஜோசிகார் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு 75 வயசு வரைக்கும் ஆயுஸ் உண்டுன்னு சொன்னானா இல்லையா? அதனால நான் அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டேன். அது வேற. இருந்தாலும் நான் திடீர்னு செத்துட்டேன்னு வச்சுக்க, என் சாவுக்கு என் தம்பி பையன் வரக்கூடாது. அவனை என் பணத்தை கூட பார்க்க விடக்கூடாது. அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது. என்ன சொல்ற? ஏன் கண்டுதானே பேசிட்டு இருக்கேன். நான் உன்ன மீறி என்ன செய்ய போறேன்? யூ மை வைஃப். 1000 தான் ஆனாலும் வள்ளினா வள்ளிதான், மில்லினா மில்லிதான். என்னையா திடீர்னு பேச்ச நிறுத்திட்ட? நேரங்காலம் தெரியாம ரேடியோல ஒரு பாட்டு போடுறான் பாரு. சொன்னி வள்ளி நேரம் ஆயிட்டே இருக்கு, விளக்கு அணைச்சிட்டு வாடி.